ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இப்போ வீட்டு ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகரு, பிபி ப்ளஸ் வந்து கொலஸ்ட்ராலு, தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இல்லை. என்ன ஒரு வீட்லேயும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற நம்மளும் வந்து அவங்களுக்காக தனியாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சுகரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, கொலஸ்ட்ரால் இல்லாமல் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஃபுட்டு தயாரித்து கொடுக்கணுன்னா அது நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடணும், பிள்ளைங்களை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்கள வந்து தனியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கேழ்வரகுல செஞ்சது, இந்த சிறுதானியங்கள்லாம் போட்டு தயாரிக்கப்பட்ட அந்த சத்து மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லியோ இல்லை தோசையோ அதுலேருந்து சப்பாத்தி கூட தயாரிக்கலாம். அந்த மாதிரி செய்கிறது, ரவை அதாவது வந்து சம்பா ரவையில் வந்து உப்புமா கிண்டுறது, கோதுமையில் வந்து கிச்சடி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு காய்கறி போட்ட ஒரு சாம்பாரோ நிறைய எல்லா காய்கறியும், அதாவது நார் சத்துள்ள கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி போட்ட ஒரு காய்கறிகளில் ஒரு ஒரு குருமாவோ, சப்பாத்திக்குன்னா ஒரு குருமா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த காய்கறிலையும் ஒரு ஹெல்த் இருக்குது. இந்த சப்பாத்தி, இந்த மில்லட்ஸு சத்து மாவுலேருந்து தயாரிக்கப்பட்ட சப்பாத்திலையும் அவங்களுக்கு வந்து சத்து இருக்கிறதுனால அதை அவங்க உணவாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் டேப்லெட்டில் வந்து அந்த கொலஸ்ட்ராலையும் சுகரையும் தைராய்டு ப்ராப்ளத்தையும் குறைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த உணவே வந்து பாதி அவங்களுக்கு வந்து இந்த நோய்களெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குது. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதானே கேட்குறீங்க. ஏன் இதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே செய்ய முடியாது? அதை தாங்க நான் ஐடியா சொல்ல வரேன். என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன்லேயே நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கூட வீடியோ போட்டுட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் கூட நீங்கள் வந்து விற்கலாங்க. முதல்ல நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு FSI வந்து சர்டிஃபிகேட் கூட நீங்கள் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் தெருவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் தெருவில் ஒரு 15 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 வீட்டில் நீங்கள் நல்லா பழகியிருக்கலாம். அவங்கக்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே கிட்ட போயிட்டு ஒரு கணக்கு எடுப்பிடுங்க. உங்கள் வீட்டில் சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க எங்கள் மாமியாருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு இருக்குது, ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 1-2 பேர் சொல்லுவாங்க. சரிங்க, உங்களால் அந்த ஃபுட்டெல்லாம் தயாரித்து சாப்பிட முடியுமா? இல்லைம்மா முடியலம்மான்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சரிங்க நான் வந்து தயாரித்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்குன்னா கஷ்டமா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போய் சாப்பிடும்போது காலையில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 50 ரூபா டிஃபன், நைட்டுக்கு போனாங்கன்னா ஒரு 100 ரூபா ஆகுது. அதே நீங்கள் வந்து இவங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தயாரிக்கிறீங்கன்னா ஒரு 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 100 பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5,000 ரூபாய் லாபம் வருங்க. அதில் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டெய்லி ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் லாபம் எடுக்கிற இந்த பிஸ்னஸ் செய்யலாம். இதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை செய்கிறீங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல லாபம் தர ஒரு பிஸ்னஸுங்க இது. அப்போ நீயே இதை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? செய்வேங்க. ஆனால் இப்போ இல்லை, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எனக்கு ஓகே எனக்கு நேரம் இருக்குதுன்றப்ப நான் செய்வேன். இப்போ நம்ம இந்த சீயக்காவும் இந்த கருப்பெண்ணியும் நேச்சுரலான முறையில் தயாரித்து கொடுக்கறதுனால இதுக்கு எனக்கு இப்போ நேரம் சரியாக இருக்குது. ஒருவேளை எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதையும் செய்ய முடியுன்ற ஒரு டைம் வரும்போது அதை நானும் செய்வேங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை வேணும்னா பயன்படுத்தி பாருங்கள்.